فقد قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. கடந்த சில நாட்களில் இனவாதிகள் எமது சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய அடாவடித்தனங்களை நிறைவேற்றினர். இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள எமது சமூகம் பல துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் எமது சமூகம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய பல அடிப்படை இஸ்லாமிய உண்மைகளை மீண்டும் ஒரு முறை எமது சமூகத்திற்கு நினைவுபடுத்தியும் உள்ளது. அந்த அடிப்படை விடயங்கள் என்ன என்பதை இன்றைய இந்த ஜும்ஆவிலே சுருக்கமாக நினைவுபடுத்த விரும்புகின்றோம். இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களிலே ஒன்று, இதுதான் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியாக இருந்தாலும் இந்த நேர்வழியை எவர் மீதும் திணிப்பதில்லை என்பது ஒரு இஸ்லாமிய அடிப்படையாகும். அல் குர்ஆனின் 76வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து மனிதனை படைத்துவிட்டு அந்த மனிதனை பற்றி சொல்லும்போது, இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, அவனுக்கு நாம் அவன் நடக்க வேண்டிய பாதை இதுதான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஒன்றோ அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கட்டும், அல்லது படைத்தவனை நிராகரிக்கக்கூடிய பெரும் நிராகரிப்பாளனாக அவன் மாறிவிடட்டும் என்பதாகவே அல்லாஹ் சொல்லுகின்றான். இஸ்லாம் என்பது உலகத்தில் உள்ள கொள்கைகளிலே மிக பெரிய ஒரு கொள்கையாகும். நியாயமானது, அறிவுபூர்வமானது, மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழிகாட்டலாக அந்த இஸ்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த இஸ்லாத்திலே எந்தவித நிர்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்தை பின்பற்றி முஸ்லிம் சமூகமாக ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் நாம் வாழ வேண்டும். அதிலிருந்து வழிகட்டி செல்லுவோருக்கு அந்த நேர்வழியை பற்றி எச்சரித்து தெளிவுபடுத்தி அந்த நேர்வழியை நடக்கும்படி அவர்களை தூண்ட வேண்டுமே தவிர, அதிலிருந்து தடம்புரண்டு செல்பவர்கள் எமது சமூகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மாற்று சமூகங்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பயமுறுத்தி அவர்களுக்கு சேதங்கள் விளைவித்து அவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இவ்வாறான வழிமுறைகளிலே இஸ்லாத்திலே ஒருவரை இருக்க நிர்பந்திப்பது மிகப்பெரிய தவறாகும். கடந்த காலங்களில்
சமூகத்தின் உயர்மட்டத்தில் உள்ள அமைப்புகளாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், இந்த விடயத்தில் விட்ட தவறுகள் ஏனைய சமூகங்கள் எமது சமூகத்தின் வணக்கத்தலங்களையும் தனிநபர்களையும் உடைமைகளையும் சேதப்படுத்துவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது என்ற கசப்பான உண்மையை யாரும் மறுக்க முடியாது. இதற்கு காரணம், எமது சமூகம் அல்லாஹுடைய வழிகாட்டலாகிய அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தை புரிந்து தாமும் செயல்படுத்தி ஏனையவர்களுக்கு அதனை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு தூய்மையான தெளிவான கொள்கையுடைய ஒரு இஸ்லாமிய சமூகமாக இல்லாததே இதற்கு காரணமாகும். எனவே இந்த இனவாதிகளின் எமது சமூகத்திற்கு எதிரான செயற்பாடுகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, சரியாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை அம்சங்களிலே ஒன்று, இந்த தீனை எமது சமூகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு வழிகேட்டிலே செல்லுகின்ற நபர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சமூகங்கள் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, நபியுடைய காலத்திலே இந்த தீன் எப்படி ஏனையவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டதோ அதே போன்ற அமைப்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக எமது சமூகத்தில் பிறந்த ஒருவன், அவன் ஆலிமாக இருந்தால் கூட, அவனை முஸ்லிமாக கருதி அவன் தெளிவான குஃப்ர்களை, ஷிர்க்குகளை, வழிகேடுகளை கொண்டு வரும்போது அவனை பயமுறுத்தி அவன் மீது இந்த கொள்கையை திணித்து இதனை பின்பற்றச் செய்ய முயற்சி செய்வதென்பது மிகப்பெரிய தவறாகும். அதன் விளைவாக எமது சமூகத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட சிறு தொகையினராக இருக்கக்கூடிய தவறான வழியிலே செல்லக்கூடிய கூட்டத்தினர்களை அதிகாரம் கொண்டு அடக்க முற்பட்டதன் விளைவு, ஏனைய சமூகங்கள் எமது சமூகத்தை பிழையான அவர்களுடைய கொள்கையில் இருந்து கொண்டு அடக்கி ஒடுக்க முயற்சிக்கின்ற ஒரு நிகழ்வாக கடந்த சில நாட்களில் நடந்ததை பார்க்கின்றோம். எனவேதான் அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப் லின்னாஸ் பில் ஹக் ஃபமன் இஹ்ததா ஃபலினஃப்ஸிஹி வமன் ضل فإنما يضل عليها وما أنت عليهم بوكيل. மக்களுக்காக உம்மீது நாம் வேதத்தை இறக்கி வைத்திருக்கின்றோம். அது உண்மைகளையே கொண்ட ஒரு வேதமாக இருக்கின்றது. யார் நேர்வழி அடைகின்றாரோ அது அவரது ஆன்மாவிற்குரியதாகவே அது அமையும். யாராவது வழிகட்டு சென்று விட்டால் அது அவருக்கு எதிரானதாக அமையும். ஒமா அந்த அலைஹிம் பிவக்கீல். அவ்வாறு வழிகட்டு செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு பொறுப்பாக நீர் இல்லை என்று அல்லாஹ் 39வது அத்தியாயத்தின் 41வது வசனத்தில் சொல்கின்றான். எனவே இஸ்லாம் என்பது பருவ வயதை அடைந்த ஒருவர் சுயமாக விரும்பி அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கொள்கையே அன்றி, ஒரு முஸ்லிமான தகப்பனுக்கு பிறக்கின்ற ஒருவர் அல்லது எமது சமூகத்தில் உள்ள ஒருவர் தெரிந்து கொண்டே வழிகேட்டிலே செல்லுகின்றார் என்றால் அவரை அடக்கி ஒடுக்கி அவர் மீது அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்பந்தித்து இஸ்லாத்திலே வைப்பது கிடையாது. ஒரு சில சமயங்களில் ஒரு சிலருக்கு இவ்வாறு நடந்ததன் காரணமாக ஏனைய சமூகங்கள் ஒட்டுமொத்த எமது சமூகத்திற்கு எதிராக இவ்வாறு செயற்படுவதற்கு அது ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம், இஸ்லாத்திலே எந்த நிர்பந்தமும் கிடையாது என்பதை புரிந்து வகையை பின்பற்றி நடக்கின்ற ஒரு இஸ்லாமிய சமூகமாக எமது சமூகம் மாற வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம், மரணம் என்பது
நாம் பிறப்பது கூட சந்தேகமாக இருந்திருக்கலாம். ஆனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பது என்பது நிச்சயமானது என்பதை இந்த இனவாதிகளது செயற்பாடுகள் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியிருக்கின்றார்கள். மரணத்தை நினைத்தும் பார்த்திருக்காத நபர்கள் இவ்வாறான அடாவடித்தனங்களிலே தங்களது உயிரை பறிகொடுத்திருக்கின்றார்கள். எனவே எமது சமூகம் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய உண்மைகளில் ஒன்று, மரணம் என்பது எந்த வேளையில் எமக்கு ஏற்படும் என்பதை எவராலும் சொல்ல முடியாது. அடுத்த நொடியாக கூட அது அமையலாம். 39வது அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு உயிர் அது மரணிக்கின்ற போது அல்லாஹ் அதனுடைய உயிரை கைப்பற்றுகின்றான். அவ்வாறு மரணிக்காதவை இன்னும் அந்த உயிருக்கு அவகாசம் இருக்கின்றதென்றால், தூங்கி எழக்கூடிய அவர்கள், தூக்கத்திலே அவர்களது காலம் முடிந்து விட்டவர்கள், அவர்களுடைய உயிர்கள் அந்த நேரம் முடிவடைந்து விட்டால் விடைத்தாள்களை எம்மிடமிருந்து எடுத்து விடுவார்கள், சுருட்டி விடுவார்கள். அதன் பிறகு விடை எழுத முடியாது. இதே போன்று நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டதாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரம் முடிவடைந்து விட்டால் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். எனவே மரணம் என்பது எந்த ஒரு மனிதனாலும் தவிர்க்க முடியாததாகும். மரணத்தை தவிர்த்து வெற்றி பெறுவதற்கு நாம் முயற்சிக்க கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 2வது அத்தியாயத்தின் 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்லிம், அடிபணிந்து விடுவீராக, முற்றிலும் சரணடைந்து விடுவீராக என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பதில், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் ரப்பிற்கு நான் அடிபணிந்து விட்டேன் என்று சொன்னார்கள். இது மட்டுமல்ல, தங்களது பரம்பரைக்கு அதேபோன்று இவர்களுடைய மகனாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களது பிள்ளைகளை நோக்கி கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட தீனாகிய இஸ்லாத்தை தேர்வு செய்திருக்கின்றான். எனவே நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று உபதேசிக்கின்றார். எனவே நாம் இந்த துரஷ்டவசமான கடந்த நாட்களில் ஏற்பட்ட சம்பவங்கள் இருந்து படிப்பினை பெற வேண்டிய விடயம், நினைவில் எடுத்து அதன்படி நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், மரணம் என்பது வெற்றி கொள்ளப்பட முடியாத ஒன்று. அந்த மரணம் வரும்போது அந்த மரணத்திற்கு தயாராக நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்றோமா என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுகின்ற குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகுதி எம்மிடம் இருக்கின்றதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் மரணம் எந்த வினாடி என்பது எங்களுக்கு தெரியாது. நாம் நினைத்தும் பார்த்திருக்காத விதத்திலே, நினைத்தும் பார்த்திருக்காத நேரத்திலே, நினைத்தும் பார்த்திருக்காத நிலையிலே மரணம் எங்களை வந்தடையும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தூக்கத்திலே இருக்கும்போது எவர்களுடைய காலம் முடிவடைந்து விடுகின்றதோ அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவோம். இன்னும் காலம் மீதி இருக்கின்றவர்களுக்கு நாம் மீண்டும் உயிரை கொடுத்து அவர்களுடைய காலத்தை முடிவடைவதற்கு நாம் சந்தர்ப்பம் வழங்குவோம். எனவே மரணிக்கும் போது முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வினாடியும் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமை இருக்க வேண்டும். அந்த தகமை என்னவென்றால் முற்றிலும் அல்லாஹ்விடம் சரணடைந்து விடுவது. அல்லாஹ் எதனை சொன்னாலும் அதனை நம்பி அதனை ஏற்று நடப்பதற்கு தயார் என்று சொல்லுவது மட்டுமல்ல, செயலிலும் நிறைவேற்றக்கூடியவராக நாங்கள் இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட துன்பங்கள் திடீரென இவ்வாறுதான் எங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்து விடுகின்ற மரணம் என்ற ஒன்றை எங்களுக்கு ஏற்படுத்தலாம் என்பதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம்.
எனவே இனவாதிகளின் இந்த அடாவடித்தனமான செயல்கள், எந்த ஒரு வேளையிலும் எங்களுக்கு மரணம் ஏற்படும் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை உண்மைகளிலே ஒன்று, இதனை நினைவு காட்டியிருக்கின்றது. இதற்கு நாம் உரிய பதிலை எழுதி முடித்து விட்டவர்கள் என்ற நிலையில் இருக்கின்றோமா அல்லது தோல்வியடையக்கூடிய நிலையில் இருக்கின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கேள்விக்குரிய பதில்களை எழுதுவதற்கு வழங்கப்படுகின்ற நேரம், இதிலே முதலிலே முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளித்து விட வேண்டும் என்று பரீட்சைக்கு பதில் எழுதும் போது அதிலே வெற்றி அடைந்தவர்கள், அதிலே வழிகாட்டக்கூடியவர்கள் வழி சொல்வார்கள். அதே போன்று பெரும் நன்மைகளை சம்பாதித்து குவிக்காவிட்டாலும் அடிப்படையிலே குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமுக்குரிய தகமையோடு நாம் இருக்கின்றோமா என்பதை உடனடியாக சீர்தூக்கி பார்த்து அந்த தகமைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணம் என்பது எந்த ஒரு வினாடியும் வரலாம். ஆகவே ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை நினைவூட்டுவதாக, ஏனையோருக்கும் மரணம் எப்படி எதிர்பாராத விதத்தில் ஏற்படுகின்றதோ அதே போன்று எமக்கும் ஏற்படலாம் என்ற உண்மையை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி பரீட்சையிலே வெற்றி பெறக்கூடிய தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை உண்மையை இரண்டாவது உண்மையாக இந்த நிகழ்வுகளின் மூலம் எமக்கு நினைவூட்டப்பட்டிருக்கின்றது. ஏனைய விடயங்கள் அடுத்த ஹுத்பாவிலே தெளிவுபடுத்தப்படும். ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. இனவாதிகளால் எமது சமூகத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களில் ஏற்படுத்தப்பட்ட நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இவற்றின் மூலம் எமது சமூகத்திற்கு நினைவூட்டப்பட்ட அடிப்படை இஸ்லாமிய உண்மைகளில் இரண்டு விடயத்தை முதல் ஹுத்பாவிலே தெளிவுபடுத்தினோம். அடுத்த மூன்று அம்சங்கள் என்னவென்றால், வெற்றி என்பதன் வரைவிலக்கணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகிலே சொத்து சுகங்களோடு, மதிப்போடு, பட்டம் பதவிகளோடு எவ்வித குறைவுமில்லாமல் வாழ்வதே வெற்றி என்ற ஒரு மாயை எமது சமூகத்திலே பரவி காணப்படுகின்றது. எனவேதான் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் என்பது ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு அல்லாஹ்விடம் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது எது என்பதை புறக்கணிக்கப்பட்டு உலக விடயங்களிலே மூழ்கி இருக்கின்ற ஒரு சமூகமாக பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றி பெறக்கூடிய சமூகம் எது என்பதை அல் குர்ஆனின் 85வது அத்தியாயம் விரிவாக தெளிவுபடுத்துகின்றது. இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த சமூகமும் அழிக்கப்பட்ட ஒரு வரலாற்றை இந்த அத்தியாயம் சொல்லுகின்றது. இவ்வாறு சொன்ன அத்தியாயம் இதன் 11வது வசனத்திலே மிகப்பெரிய வெற்றியாக அந்த முஸ்லிம்களுடைய வெற்றியை சொல்லுகின்றது. அவர்களிடம் இருந்தது என்ன என்பதையும் இந்த வசனம் சொல்லுகின்றது. இன்னல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத், நிச்சயமாக எவர்கள் விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சுவனம் இருக்கின்றது. ஸாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட தீன், அதனை ஏற்று முஸ்லிமாகிவிட்டவர்கள், முஸ்லிமாகிய ஒரே குற்றத்திற்காக அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகின்றது. அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அவர்கள் உலகிலே அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் வெற்றி பெற்றவன் என்று சொல்லுகின்றான். எனவே அல்லாஹுடைய பார்வையில்
வெற்றி என்பது எமது சமூகம் இன்று நினைத்திருப்பது போன்று உலகிலே வசதி வாய்ப்புகளோடு கூட்டம் குடும்பத்தோடு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்தால் அது வெற்றி என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை இந்த சம்பவங்கள் நிச்சயமாக எமக்கு உணர்த்த வேண்டும். இது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை உண்மை. உலகிலே அனைத்தையும் இழந்து விட்டாலும் நாம் மரணிக்கும் போது முஸ்லிமாக இருந்தோம் என்றால், உண்மையான முஸ்லிமாக இருந்தோம் என்றால், எங்களுக்கு முன்மாதிரியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ, அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹுவிடம் முற்றிலும் நான் சரணடைந்து விட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையையும் எந்தவித மாற்று கருத்தில்லாமல், அதிலே பொடுபோக்கில்லாமல் அவர்கள் செயல்படுத்தினார்கள். இதுபோன்று செயல்படுத்துகின்ற ஒரு நிலையிலே ஒரு மனிதன் மரணிப்பான் என்றால், தூய்மையான உள்ளத்தோடு அவன் இருந்து இந்த நிலையிலே மரணிப்பான் என்றால் அது வெற்றி என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தில் அல்லாஹ் இன்னும் ஒரு விதத்திலே சொல்லுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், நரகை விட்டும் தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னா, சுவனத்திலே யார் நுழைவிக்கப்படுகின்றானோ ஃபக்கது ஃபாஸ, நிச்சயமாக அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், உலக வாழ்வு என்பது மயக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒன்றே அன்றி வேறில்லை என்ற அடிப்படை உண்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே மரணத்திலிருந்து தப்பிவிட வேண்டும். எங்களது உடைமைகளிலே எந்த நஷ்டமும் வந்துவிடக்கூடாது. எங்களது எங்களுடைய வாழ்க்கை முறையிலே எவ்வித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. இதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் நாம் வெற்றி பெற்றவர்கள் என்ற மாயையிலே எமது சமூகம் இருக்கின்ற நிலையை மாற்றி அமைத்து, உலகிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கக்கூடியவன் என்ற உண்மையை மனதிலே நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த விடயத்தை கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்கள் எமக்கு ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றன. மரணம் என்பதை நினைத்து பார்க்காத, அந்த வயதில் இல்லாத ஒரு வாலிபர் மரணித்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் சொல்லுவது போன்று எந்த வினாடி மரணம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. மரணத்தை தவிர்த்து எந்த ஒரு மனிதனாலும் வெற்றி கொள்ளவும் முடியாது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் சொல்லுவது போன்று விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்ய வேண்டும். நரகிலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவனத்திலே நுழைவிக்கப்படுகின்ற நிலையிலே நாம் இருக்க வேண்டும். அந்த நிலையிலே மரணம் எங்களை சந்திக்கும் என்றால் நாம் நிச்சயமாக வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே வெற்றியின் வரையறை என்ன என்பதை புரிந்து மரணத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற மாயையில் இருந்து நாம் விடுபட்டு, இழப்புக்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற முழுமையான முயற்சியில் இருந்து நாம் விடுபட்டு, மரணிக்கும் போது முஸ்லிமாக நாங்கள் மரணிக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்திக்காக எதனையும் இழக்கக்கூடிய ஒரு கொள்கையுடையவர்களாக, அல்லாஹுடைய தீனை ஏற்று முற்றிலும் அல்லாஹ்விடம் சரணடைந்து சுவனம் செல்வதற்குரிய தகுதியாக அவன் குறிப்பிடுகின்ற ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட கொள்கையுடைய ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். இதன் அடிப்படையிலே வெற்றி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 3வது விடயம். 4வது விடயமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். வெற்றி என்பது தூய்மையோடு ஒரு முஸ்லிமான நிலையிலே மரணிப்பதென்பது, இந்த தீனை பிறர் மீது திணிக்காமல் பருவ வயது அடையும் போது நாம இதன் உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சுவனம் அடைகின்ற வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்ற விடயங்களை, அடிப்படை உண்மைகளை இஸ்லாம் சொல்லுகின்றது. 4வது அடிப்படையாக சொல்லுகின்றது, இது மட்டும் போதாது. வைது அஹதல்லாஹு மீசாக்கல் லதீன ஊத்துல் கிதாப் லதுபய்யினுன்னஹு லின்னாஸ் வலா தக்துமூனஹு, அல்லாஹ் முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களிடம் விசேடமான ஒரு உடன்படிக்கை எடுக்கின்றார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட வேதம், அந்த வேதத்தை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதனை மறைக்கக்கூடாது என்றொரு வாக்குறுதியை பெற்றான். அதே போன்ற ஒரு கடமை எம்மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது.
முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஃபனபதூஹு வரஅ ظுஹூரிஹிம் வஷ்தரூ பிஹி ஸமனன் கலீலா, அவர்கள் அந்த வேதத்தை தங்களுடைய முதுகிற்கு பின்னால் எறிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கவில்லை, அதன்பால் கவனம் செலுத்தவில்லை. அதனை படித்து தாமும் செயல்படுவதோடு ஏனைய மக்களுக்கு தெளிவாக எடுத்து முன்னுரைக்கவில்லை. அதே நேரத்தில் அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹ்வுடைய தீனை விற்றுவிட்டார்கள். ஃபபீஸமா யஷ்தரூன், அவர்கள் செய்த அந்த வியாபாரம் மிக மோசமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே போன்று எமது சமூகம் அல்லாஹ் வழங்கிய வேதம் அல் குர்ஆனும் அசுன்னாவும் இதனை கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாமும் பின்பற்றுவதோடு இந்த சத்தியத்தை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இது இந்த நிலையிலே, அதாவது மாற்று சமூகத்தில் உள்ள இன வெறி பிடித்தவர்களால் ஒட்டுமொத்த சமூகமும் பல இன்னல்களை சந்தித்திருக்கின்ற இந்த நிலையில் நாம் மீண்டும் நினைவுறுத்தி எங்களது நினைவிலே ஏற்படுத்தி கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களிலே, அடிப்படை அம்சங்களிலே 4வது அம்சம், அல்லாஹ்வுடைய வேதத்தை மிக தெளிவாக ஏனையவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். 5வதும் இறுதியானதும் மிக முக்கியமான அம்சம், அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅதீஉல்லாஹ் வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சர்ச்சைப்பட வேண்டாம். அப்படி சர்ச்சைப்பட்டால் நீங்கள் சிதறி விடுவீர்கள், உங்களது சக்தியும் குன்றிவிடும். பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கடந்த நாட்களில் எமது சமூகத்திற்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதங்களிலே எமது சமூகம் பல்வேறு கூறுகளாக, பல்வேறு அமைப்புகளாக, பல பிரிவுகளாக பிரிந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். மறுமையிலே வெற்றி பெறுவது ஒரு பக்கம் இருக்க, உலகிலே எமது சமூகத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதங்களை எடுத்துச் சொல்வதற்கு கூட ஒன்றிணையாத ஒரு சமூகமாக நடந்து கொண்டதை கடந்த காலங்களிலே பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், ஏனைய முழு மனித சமூகத்திற்கும் வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகம், இதன் அடிப்படை எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், இந்த சமூகத்திற்கு நபியுடைய காலத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட இயக்கங்களோ, மதுஹபுகளோ, தரிகாக்களோ, அரசியல் கட்சிகளோ எந்தவிதமான அவசியமும் கிடையாது. இங்கு தேவை என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக நாவினால் சொல்லுவது போன்று அல்லாஹ்வை ஏற்றவர்கள், அவனுடைய தூதரை ஏற்றவர்கள் என்று சொல்லுகின்ற சமூகம் அதனை உண்மைப்படுத்தக்கூடிய தேவை இருக்கின்றது. அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட நேர்வழியை கொண்டு வழிநடத்துகின்ற ஒரு தலைமைத்துவம், அந்த தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்த முஸ்லிம் சமூகமாக வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. இது மறுமைக்குரிய தேவை மட்டுமல்ல, உலகில் கூட முஸ்லிம்களுடைய கண்ணியமும், அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய உயிர்கள், அந்த ஒட்டுமொத்த சமூகமும் உலகிலே பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்ற, அல்லாஹ் தந்த நேர்வழியை கொண்டு வழிநடத்துகின்ற தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்த ஒரு சமூகமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் சமூகத்திலே அந்த நிலைமை கிடையாது. அதன் காரணமாக கடந்த நாட்களில் ஏற்பட்ட துன்பங்களை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முக்கியமான காரணங்களிலே ஒன்று, ஒரு இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டிய அமைப்பிலே இன்றைய எமது சமூகம் இல்லாத நிலை. கொள்கை கிடையாது, தலைமைத்துவம் கிடையாது, தலைமைத்துவத்தோடு வகையிலே ஒன்றுபட்ட ஒற்றுமை கிடையாது. எனவே இந்த இனவாதிகளின் எமது சமூகத்திற்கு எதிரான செயற்பாடுகள்
இது எமக்கு மீண்டும் ஒருமுறை நினைவுறுத்திய, எங்களுக்கு சிந்திக்க தூண்டிய அடிப்படை அம்சங்களிலே மிக முக்கியமானது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கொண்டு வழிநடத்துகின்ற தலைமைத்துவத்தின் கீழ் எமது அனைத்து காரியங்களையும் ஒன்றுபடுத்தி ஒரே குரலாக உலக வாழ்விலே நாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பிலும், உலகிலே இருக்கும் காலங்களிலே இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, கண்ணியமாக வைத்திருக்கக்கூடிய விடயங்களை நாம் ஒன்றுபட்டு செயற்படுத்தாதது மிகப்பெரிய ஒரு பின்னடைவிற்கு காரணமாக இருக்கின்றது, தோல்விக்கு காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொன்னது போன்று, நீங்கள் சர்ச்சைப்பட்டால் நீங்கள் சிதறி விடுவீர்கள், சக்தி குன்று விடுவீர்கள் என்பதை நடைமுறையிலே எடுத்து காட்டக்கூடிய நாட்களாக அமைந்திருந்தது. எனவே இந்த 5 அடிப்படை உண்மைகளையும் உணர்ந்து இதற்கு ஏற்ப குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமாக ஒவ்வொரு தனிநபரும் மாறி அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் எங்களுடைய அரசியல் தேவைகளாக இருந்தாலும் சரி, மார்க்க விடயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகம் என்ற ரீதியிலே ஒவ்வொரு துறையிலான எமது செயற்பாடுகளும் அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நாம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒற்றுமையாக செயற்படக்கூடிய, சுவனம் செல்வதற்குரிய தகுதிகள் ஒன்றாகிய ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம் என்ற நிலையை அடைய வேண்டும் என்பதை ஒரு சோதனையாக இருந்தாலும், ஒரு கஷ்டமாக இருந்தாலும், மாற்று சமூகத்தின் அடாவடித்தனங்களின் பின்னால் அல்லாஹ் இந்த தீனுடைய அடிப்படை உண்மைகளை எமது சமூகத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இந்த சமூகம் தன்னை மாற்றி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய வழியிலே தன்னை அந்த பாதையிலே பயணிக்க ஆரம்பிக்கும் என்றால், உலகிலும் கூட இத்தகைய பல துன்பங்களிலிருந்து சமூகத்தை பாதுகாத்து கண்ணியமான வழியிலே நாம் அனைவரும் பயணிக்கலாம் என்ற உண்மையை நாம் சிந்திக்க வேண்டும். அதனை சிந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் ஆகியிருக்கின்றது. அல்லாஹ் எம் அனைவருக்கும் அவனது தீனாகிய இஸ்லாத்தை உள தூய்மையோடு ஏற்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்படுவதாக சொன்னார்களோ அதே போன்று சொல்லி அதில் உண்மையாளர்களாக இருந்து அல்லாஹுடைய இந்த சத்தியத்தை, தெளிவான கொள்கையை மாற்று சமூகங்களுக்கு வார்த்தைகளாலும் எழுத்துக்களாலும் விசேடமாக வாழ்வு முறையால் அதனை எடுத்துச் சொல்லி, அதிலே எங்களுடைய உயிர்கள்தான் அர்ப்பணமாகினாலும் வெற்றி என்பது அல்லாஹுடைய திருப்தியோடு இந்த உலகை விட்டும் பிரிவது என்ற உண்மையை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியம் எம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.